அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, நீண்ட நாளாச்சு பதிவுகள் கொடுத்து. ஒரு நல்ல பதிவு கொடுப்போம், எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த தாந்திரிக பதிவு. இது பண தேவையாக இருந்தாலும் பொருள் தேவைகள். தங்கம் எல்லாத்துக்கும் பிடித்த ஒரு விஷயம். இன்றைக்கி ரொம்ப விலை மதிக்கக்கூடிய பொருள் தங்கம். தங்கமும் பணமும் நிச்சயம் நம்மளுக்கு தடைகள் இல்லாமல் கைக்கு வர்றதுக்கு இந்த தாந்திரிக பரிகாரம் பதிவு. இதுக்கு பெரிய பொருள் செலவு கிடையாது. ரொம்ப சிம்பிள். உங்கள் வீடாக இருந்தாலும் சரி, உங்கள் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி. வீடு, ஆஃபீஸு இல்லை உங்கள் கடை, உங்கள் பாக்கெட்டில் 3 பிரிண்ட் அவுட் எடுத்து தான் நீங்கள் வைக்க போகிறீங்க. நான் ஒரு எம்பளம், ஒரு பிக்சர் கொடுப்பேன். அந்த பிக்சரை நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம், அழகாக பிரிண்ட் அவுட் எடுங்க. இப்போ உங்கள் வீடு, உங்கள் கடை, இந்த 2 இடத்துக்கு வைக்கிறதுக்கு 5 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு சைஸில் பிரிண்ட் அவுட் எடுங்க. எடுத்து லேமினேஷன் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் அளவுக்கு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கிற பிரிண்ட் அவுட்டில் முதல்ல உங்கள் ஃபோட்டோ, அதுக்கு மேலே இந்த எம்பளத்தை வைங்க. வச்சு லேமினேஷன் பண்ணிடுங்க. உங்கள் ஃபோட்டோ மறைச்சிடும். அந்த மாதிரி வச்சு லேமினேஷன் பண்ணிக்கோங்க. பண்ணி அதை எப்பயும் உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் 5 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு சைஸ் எடுக்கிற பிரிண்ட் அவுட்டை ஃப்ரேம் போடுங்க. ஃப்ரேம் போட்டு உங்களோட வீட்டில் ஒரு பிரிண்ட் அவுட்டும், நீங்கள் தொழில் செய்கிற இடமா இருந்தாலும் சரி, கடையாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரி, அங்கே ஒரு பிரிண்ட் அவுட் அதே மாதிரி ஃப்ரேம் போட்டுங்க. இந்த ஃப்ரேம் போடப்பட்ட 2 பிரிண்ட் அவுட்டையும் ஈசானிய மூலைன்னு சொல்கிற வடகிழக்கு மூலையில் இந்த பிரிண்ட் அவுட்டை இந்த ஃப்ரேமை மாட்டுங்க. நீங்கள் செய்ய வேண்டியது, தினமும் காலை எழுந்த உடனே அந்த பிரிண்ட் அவுட்டை பார்த்து உங்களோட தேவைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. இது எனக்கு தேவை. அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம். என்னோடய தேவை இது தான் அப்படிங்கிறத அந்த பிரிண்ட் அவுட்டை பார்த்து, அந்த எம்பளத்தை பார்த்து கேட்டுக்கங்க. அவ்வளோதான். உங்கள் ஆஃபீஸாக இருந்தாலும் கடையாக இருந்தாலும் அங்கே போய் இதே மாதிரி தான் ஒரு 2 நிமிஷம் நின்று உங்கள் ஆஃபீஸுக்கு போனோடனே உங்கள் அந்த பிரிண்ட் அவுட்டை பார்த்து, அந்த எம்பளத்தை பார்த்து உங்களோட தேவைகள் என்ன, உங்களோட பண தேவைகளும் உங்களோட பொருள் தேவைகளும் இது எனக்கு தேவை அப்படிங்கிற மட்டும் ஒரு மனசார ஒரு 2 நிமிஷம் மனசுக்குள்ள பிரார்த்தனை பண்ணிடுங்க. இவ்வளோதான். நீங்கள் பாக்கெட்டில் வச்சுருக்கிறது எப்பயுமே உங்கள் பாக்கெட்டில் இருக்கட்டும். இவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டியது. இந்த பிரிண்ட் அவுட் இந்த மாதிரி இருக்கும். இது தெரியல, நான் உங்களுக்கு இந்த ஃபோட்டோ நான் என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க. வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்பி விட்றேன். கலர் பிரிண்ட் அவுட் தான் போடணும். க்ரீன் கலரில் இருக்கும். இந்த க்ரீன் கலரில் பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. இது இந்த சைஸில் இருக்கும். ஒரு 5 இன்ச்சுக்கு 5க்கு 5 சைஸில் பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. பாக்கெட்டில் இருக்கிறதும் உங்கள் பாஸ்போர்ட் சைஸுக்கு எடுத்துங்க. இவ்வளோ தான் நீங்கள் செய்ய வேண்டியது. பெரிய பொருள் செலவு கிடையாது. இந்தி போனால் ஒரு 100 ரூபா 150 ரூபாய்க்குள்ள செலவு வரப்போகுது. இவ்வளோதான் செலவே. முயற்சி பண்ணி பாருங்கள். நான் ஒரு விஷயம் கொடுக்குறேன்னா நிறையா அதில் நான் முயற்சி பண்ணி பார்த்து சக்ஸஸ் ஆன விஷயங்கள் மட்டும்தான் நான் எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். வெற்றி ரொம்ப எளிமையாக இருக்கணும். ஆடம்பரமான செலவு பண்ணிலாம் வெற்றி அடையக்கூடாது. ரொம்ப எளிமையாக ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். நீங்கள் கேட்கலாம், என்னோடய பண தேவைகள்னால் இந்த எம்பளத்தை பார்த்தா என் பணம்லாம் எனக்கு வந்துடுமா, வானத்துலேருந்து கொட்டிடுமா, பொருள்னால் எப்படி நான் போகிறப்ப கீழே கிடக்குமா, இல்லை வீட்டு கூரையிலேருந்து பொத்துக்கிட்டு கீழே விழுந்துருமா? இதெல்லாம் கிடையாது. இது எல்லாமே பிரபஞ்சத்தோட தொடர்புடைய எம்பளங்கள். பிரபஞ்சத்துக்கு
நம்ம சொல்ல போகிற விஷயம், நம்ம எதிர்பார்த்த விஷயத்தை பிரபஞ்சத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது. அவ்வளோதான். ஸோ பிரபஞ்சம் என்று சொல்லப்படுற இறைவன், அது நம்ம என்ன மதத்தை வேணாலும் சார்ந்தவங்களாக இருக்கலாம். அது அல்லாவாக இருக்கலாம், இயேசுவாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம். நம்ம மனசுக்கு பிடித்த இறைவன் பிரபஞ்சமாக இருக்காம, உங்களுக்கு நீங்கள் தங்கம் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தங்கத்தை கொடுக்க மாட்டார். நீங்கள் பணத்தை கேட்குறீங்கன்னா பணத்தை கொடுக்க மாட்டார். அதுக்கான முயற்சிக்கான வழிகளை கொடுப்பார். அப்போ உங்களோட தொழில் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க நாளைக்கு 2 பிஸ்னஸ்க்கு வழிவகுக்கும். ஸோ பிஸ்னஸில் நிறைய டேர்ன் நிறையா இருக்கும். அதுக்கான உங்களுக்கு உழைப்புக்கான வழிகளை நிறையா காட்டுவாங்க. ஸோ பொருள் சேர்க்கைக்கான பண வரவுக்கான வழிகளை நிறையா காட்டுவாங்க. நீங்கள் உழைச்சி தான் சம்பாதிக்க முடியும். அந்த உழைப்புக்கான வழிகளை இறைவன் நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பார். இந்த பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் அதுதான் சொல்லுது. இங்கே நம்ம காலாட்டிட்டு உட்காந்துட்டே இருந்தால் சம்பாதிக்க முடியாது. ஸோ இதுக்காக இறைவன் நம்மளுக்கு கொடுக்கறது, இந்த பிரபஞ்சமாக சொல்ல போகிற இந்த சக்தி நம்மளுக்கு கொடுக்கறது, அதுக்கான வழிகளை தான் நம்மளுக்கு காட்டுவாங்க. நம்ம அதை முறையாக பின்பற்றி ஜெயிக்கணும். இது நான் என் அனுபவத்தில் பார்த்த விஷயம், நிறைய பலன் கொடுத்த விஷயங்கள் மட்டும் தான் இது வரைக்கும் நான் பதிவாக கொடுத்துருக்கேன். முயற்சி பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்களோட நியாயமான கோரிக்கைகள், நியாயமான தேவைகள் இறைவனால் வழங்கப்படும். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 9087460660. இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கேளுங்க. இந்த பிக்சர் வந்து உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறேன். ஸோ என்ன பதிவுங்கிறத எனக்கு சொல்லி கேளுங்க. இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 160 வீடியோக்கு மேலே போட்டேன். ஸோ எனக்கு நிறைய எம்பளங்கள் இது மாதிரி கொடுத்துருக்கேன். எதுவாக இருந்தாலும் இந்த தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதை எனக்கு ஷேர் பண்ணி கேளுங்க. கேட்டால் தான் நான் அதுக்கான அனுப்ப முடியும். உங்களோட கருத்துக்களை எனக்கு வந்து என்னோடய வாட்ஸ்அப் ஐடியில் தெரிவிங்க. நீங்கள் என்ன மாதிரி பதிவுகள் எதிர்பார்க்குறீங்க? என்னை பொறுத்தளவுக்கு நான் நேர்மையாக இருக்கணும், நியாயமான விஷயங்களுக்கான பதிவுகள் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கணும். இதுதான் நான் எல்லாத்துக்கும் கொடுக்குற விஷயம். ஸோ அது மாதிரி பதிவுகள் கேளுங்க. நிச்சயம் என்னால் முடிந்ததை நிச்சயம் உங்களுக்காக முயற்சி பண்ணுறேன் தர்றதுக்கு. நல்லது நண்பர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.